இன்றைக்கி வந்து மத்தியானமே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. கனியும் அரோராவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கனி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னை வந்து நான் எப்போ பார்த்தாலும் குக்கிங்கை தான் பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க பிடிக்கும். நான் யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுப்பேன். எங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க, சாப்பாடெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணுற, நிறைய போடுற, தேவைக்கு அதிகமாக போடுற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈவன் குக் வித் கோமாளி உள்ளே போகிறப்போ எனக்கு பாஸ்தானா என்னென்னு தெரியாது, ஒயிட் சாஸ்னால் என்னென்னு தெரியாது, பேக்கிங் தெரியாது, அவ்வளோ கூட தெரியாமல் தான் நான் போனேன். போயிட்டு தான் நாங்கள் வந்து குக் பண்ணி கடைசி வின்னர் ஆகிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நான் எப்படி வின்னர் ஆனேன்னு. அப்போது என் புருஷன் சொன்னால், அந்த மாதிரி நீ நிறைய பேருக்கு விரும்பி சமைக்கிற, மேபி அதனால தான் நீ வின்னர் ஆகிருப்ப அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ அரோரா வந்துட்டு சொல்கிறாங்க, என்னை வந்து பார்வதி வந்து துஷார் எவிக்ட் ஆனப்போ இந்த மாதிரி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. ஹர்ட் பண்ணோடனே, அதாவது என்னால் தான் துஷார் போனாங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது போக என்ன சொன்னாங்களோ தெரியாது, ஒரு விஷயம் சொன்னாங்க. அதில் நான் ரொம்பவே ஆடி போயிட்டேன். எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நான் வந்து பிக் பாஸ் கிட்ட அப்படியே ரொம்ப அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு கனி கேட்குறாங்க, அப்படியா, உன்னை உண்மையிலே கூப்பிட்டு பேசினாரா, அப்படியா, வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கனியோட மனசில் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, நான் வந்து கனி வந்து மத்தியானத்துலேருந்தே எனக்கு வந்து பிக் பாஸ் என்னை கூப்பிடணும், அப்போ தான் நான் ஜெயிலுக்குள்ளே போவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பிக் பாஸ் வந்து கனியும் திவாகரையும் ஜெயிலில் வச்சு போட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திவாகர் போயிட்டார். அப்புறமா 2வது தான் கனி உள்ளே வந்தாங்க. அப்போ நான் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், யாருக்காவது தெரியுமா எதனால இந்த மாதிரி இப்போ கனி அழறாங்கன்னு. அப்போ ஒரு சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி திவாகர் வந்து ஷர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து உள்ளே போய் இருக்கிறதுக்கு கனிக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு. ஏற்கனவே இதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து அந்த க்ளோஸ்டு ஸ்பேஸில் வந்து ஷர்ட் இல்லாமல் ஒரு ஆள் கூட இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து அவர்கிட்ட சொன்னால் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதை பிக் பாஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க, முகத்தை மூடிட்டு அழுறாங்க. இப்போ போய் 2-3 பேர் போய் பேசுகிறாங்க, ரம்யா எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போது இப்போ கனி வந்து சுபியை வந்து சியரப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசனுக்கு தான் அழறாங்களா, இல்லை வேறையும் ஏதாவது ரீசன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.